ஹலோ கைஸ், ஸோ ரொம்ப நாள் அப்புறம் இந்த சேனலில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த சேனலில் நான் இப்போ அகைன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு மேபி இந்த சேனல் ஆல்ரெடி தெரியும், பட் சில பேருக்கு இது புதுசாக கூட இருக்கலாம் இந்த சேனல். ஸோ என்னோட பேர் அஜய், நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் நான் பேரலாக கேம் டெவலப்மெண்ட், 3D மாடலிங், மியூசிக் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் மெயினாக கேம் டெவலப்மெண்ட் அண்ட் 3D மாடலிங் வந்து தமிழில் டீச் பண்ணிருக்கேன். நீங்கள் இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 100+ மேலே வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் இப்போ இந்த 2026 ஸ்டார்ட் பண்ணணும், பட் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் இந்த வீடியோவில் நம்ம கேம்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம மேக் பண்ணலாம், அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம ஒரு டுட்டோரியல் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டுட்டோரியல் சீரிஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு கேமை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேம் டெவலப்மெண்ட் நாலேஜ் இல்லைனாலும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு கேம் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை நீங்களே சில கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணால் போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு கேம்ஸ் ஆர் மேட். ஸோ கேம்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ கேமுங்கிறது வந்து ஜஸ்ட் அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். அண்ட் அது வந்து நம்மளோட இன்புட் வந்து கெட் பண்ணுது. அண்ட் அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லாஜிக் பிஹைண்ட், அதாவது பேக் எண்டில் ரன் ஆகி நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அண்ட் இது வந்து ஒரு விஷுவலும் நமக்கு கொடுக்குது இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாமே பேக் எண்டில் ஒரு கோடிங் நமக்கு தேவை, அண்ட் ஒரு லாஜிக் தேவை. அண்ட் இந்த கிராஃபிக்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு கிராஃபிக்ஸ் ரிலேட்டடான பேக் எண்ட் ஒர்க்கும் நமக்கு தேவை. ஸோ இப்படி தான் கேம் வந்து மேக் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் கேம் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கும், ஸோ கேம் இன்ஜின்னா என்ன. ஸோ அகெயின் கேம் இன்ஜின்ங்கிறது ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர் we will use to create games. அதாவது இதுவும் ஒரு சாஃப்ட்வேர், பட் அதை வச்சு நம்ம கேம்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்டவ்வுங்கிறது தான் கேம் இன்ஜின், அண்ட் நம்ம குக் பண்ணுறது தான் கேம். ஸோ குக்கிங் இஸ் ஏ கேம். அண்ட் இந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி நிறைய பேக் அண்ட் ப்ராசஸ் இருக்குது. அதாவது எப்படி கேஸ் வருது, அந்த கேஸ் வந்து எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ஃபயராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அண்ட் நமக்கு அது தெரியவும் தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து ஸ்டவ் இருக்குது, அதை நம்ம வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. நம்ம கேம் இன்ஜின் யூஸ் பண்ணி கேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பட் சிலருக்கு வந்து இந்த கேம் இன்ஜின் புதுசாக அவங்களே க்ரியேட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் இங்கே அது டாபிக் இல்லை. ஓகே, ஸோ ஸ்டவ்வை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம் ஒரு கேமை. அண்ட் இந்த ஸ்டவ்வில் வந்து நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி கேம் இன்ஜினில் நிறையா கேம் இன்ஜின்ஸ் இருக்குது. அண்ட் அதில் மெயினாக பாப்புலரான சில கேம் இன்ஜின்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ யூனிட்டி, அன்ரியல் இன்ஜின், கோடாட் அண்ட் கேம் மேக்கர். அண்ட் இது போக இன்னும் நிறையா கேம் இன்ஜின்ஸ் இருக்குது. பட் இந்த 4 தான் மெயினாக நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம வந்து இந்த டுட்டோரியல் சீரிஸ்க்கு யூனிட்டிங்கிற கேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியனில் யூனிட்டி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. அட் த சேம் டைம் நீங்கள் 2D 3D கேம் க்ரியேட் பண்ணலாம். பிசிக்கு, மொபைலுக்கு, PS5 எதுக்குனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூனிட்டி கேம் இன்ஜினில் வந்து இன்டர்ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் மை ஒப்பீனியன். மேபி சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், பட் யூனிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா. அண்ட் யூனிட்டியில் வந்து C# அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம கேம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெட்டர், பட் தெரியலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா லைனையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியலைனாலும் நீங்கள் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் கேம்ஸ் எல்லாமே மேக் ஆகுது கேம் இன்ஜின் யூஸ் பண்ணி. இன்னும் இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது, பட் ஏன்னா நான் டீட்டெயிலாக இதை கொடுக்க விரும்பலை, ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஓவர் வில்டாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப யோசிச்சுக்காமல் ஃபஸ்ட்டு கேம் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய புரிய வரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம். அண்ட் இப்படி தான் நம்ம கேம்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறோம். அண்ட் இந்த கேம் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ நான் ஒரு டுட்டோரியல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியா. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டுட்டோரியல் சீரிஸ் வந்து ஒரு அப்சல்யூட் பிகினர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் இப்போ தான் கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பிகினர் லெவலில் இருக்கீங்க, இல்லை அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அண்ட் இந்த பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட்டியோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஒரு பிளேயரை வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும், ஜம்ப் பண்ண வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மெயினாக ஒரு ப்ராப்பரான கேம் பிளே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேம் க்ரியேட் பண்ண கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் கேம் டெவலப்மெண்ட்லையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி.
உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் வரணும், உங்களால் ஒரு கேம் வந்து பண்ண முடியும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் பண்ண முடியும்னு. ஸோ அது வந்துட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வர டியூட்டோரியல் சீரியஸ் அண்ட் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் கேம் கிரியேட் பண்ண எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே மாதிரி எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் உங்களோட கேம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் நான் வந்து ஒரு டிஸ்கார்ட் சர்வரும் வச்சுருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து நிறையா நம்மளோட தமிழ் கேம் டெவலப்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணி அதில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ that's it guys, thanks for watching, see you in the next video, tata bye bye.